வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயலில் ஒரு ப்ளம்பிங் வேலை, சின்ன வேலை தான். ஸோ அதை வந்து நம்ம பண்ண வந்திருக்கோம். 3 இன்ச் பைப்பில் ஆல்ரெடி ஒரு கேட் வால் வச்சு மேலே ஒரு பெண்டு போட்டு பேரலில் தண்ணி விழுந்து தண்ணி வந்து வாய்க்காலில் போகிற மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு 100 அடிக்கு தள்ளி ஒரு மடை பைப் வேணும், பக்கத்துலேயே ஒரு மடை பைப் வேணும், இது அப்படியே இருக்கிற தண்ணி வந்து பேரலில் விழுவோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 டீ, அதாவது 3 இன்ச்சு 2 டீ, 3க்கு 2 ரெடியூசர் 1, அதுக்கு ஒரு கேட் வால் 2 இன்ச்சு கேட் வால், அப்புறம் எம்டிஎஸ் செட்டு 2 வாங்கியிருந்தோம், அப்புறம் ஒரு எல்போ வாங்கியிருந்தோம். 3 இன்ச்சு பைப் வந்து கீழே வந்து கொஞ்சம் பறச்சு விட்டு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா அறுத்து விட்டுட்டு டீயை ஒட்டிட்டோம். அதுக்கு மேலே வந்து அந்த கேட் வால் செட்டை வந்து மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 2 அறுத்துட்டு மேலே ஒரு டீ போட்டு அங்கே ஒரு அடிக்கு 3 இன்ச்சு பைப்பை அறுத்துக்கிட்டு அதில் எம்டிஎஸ் செட்டை ஒட்டி மேலே இருக்கிற அந்த டீயில் அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி கட் பண்ண பெண்ட் இருக்குது, அந்த பெண்டை வந்து டீ மேலே ஒட்டிட்டு மேலே ஒரு எம்டிஎஸ் செட்டை ஒட்டியாச்சு. கீழே பாட்டமில் உள்ள டீயில் 3க்கு 2 புஷ் ஒட்டிட்டு அந்த புஷ்ஷில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு கேட் வால் ஒட்டி அதுக்கப்புறம் மடை பைப்பு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி விட்டுருந்தோம். இப்போ வந்து மேலே உள்ள 3 இன்ச்சு கேட் வாலை அடைச்சிட்டு கீழே உள்ள 2 இன்ச்சு கேட் வாலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு மோட்டர் ஆன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக 100 அடி தள்ளி பக்கத்து வயலில் போய் அந்த மடை பைப் வச்சுருக்கோம், அந்த வயலில் வந்து தண்ணி விழுகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியை மாற்றி விடணும் அப்படின்னா 3 இன்ச்சு கேட் வாலை ஓப்பன் பண்ணிட்டு கீழே உள்ள 2 இன்ச்சு கேட் வாலை அடைச்சிடணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பெண்டு போட்டு எம்டிஎஸ் செட்டு ஒட்டியிருப்போம். அந்த எம்டிஎஸ் செட்டில் உள்ள டம்மியை கழட்டிட்டு கீழே டீ போட்டு ஒரு அடிக்கு நீட்டி விட்டுருப்போம். அந்த எம்டிஎஸ் செட்டை வந்து அடைச்சிடணும். அடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே பேரலில் விழுவும். எனக்கு தண்ணி போதும் அப்படிங்கிற பட்சத்தில், பேரலில் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இப்போ டீயில் ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மடப்பைப்பில் உள்ள எம்டிஎஸ் செட்டில் உள்ள டம்மியை கழட்டி விட்டு மேலே பெண்டில் உள்ள எம்டிஎஸ் செட்டில் உள்ள டம்மியை க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இது அப்படியே வந்து வயலுக்கு வந்து மடப்பைப்பாக மாறி வயலுக்கு வந்து நம்ம பாய்ச்சிக்க முடியும் தண்ணியை. கிணத்துல உள்ள மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஹெச்பி மோட்டர் தான். ஸோ 3 இன்ச்சு பைப் போட்டிருக்காங்க. இதுக்கு 7 ஹெச்பி போட்டிருந்தால் தண்ணி ஃபுல்லாக ஃபோர்ஸாக வரும். 5 ஹெச்பிங்கிறனால கொஞ்சம் 3 இன்ச்சு பைப்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் நமக்கு தெரியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு 2 புஷ்ஷை ஒட்டிட்டு அந்த புஷ்ஷில் இருந்து ஒரு பிட்டு பைப் ஒட்டிட்டு அதில் பிவிசி 2 இன்ச்சு பால் வால், அதாவது கேட் வால் வந்து ஒட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 100 அடிக்கு வந்து லென்த்தாக 4-5 பைப் ஒட்டினோம். ஒட்டினதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 பெண்டு போட்டுவிட்டு மேலே தூக்கி விட்டு அங்கே ஒரு எம்டிஎஸ் செட்டு ஒட்டியாச்சு. வேணும்னா நம்ம அடைச்சிக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஒர்க் எல்லாமே இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எம்டிஎஸ் செட்லாம் போட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறத. பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு, மோட்ரு வந்து 5 ஹெச்பி மோட்ரு. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. ஏன்னா 3 இன்ச்சு பைப்புக்கு 5 ஹெச்பி மோட்டர் இருக்கிறனால தண்ணி கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வர தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இதே 7 ஹெச்பி மோட்டராக இருந்தால் நல்லா ஃபோர்ஸாக வரும். இதுக்கு 2 இன்ச்சு பைப் போட்டிருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தண்ணிக்குள்ளே பார்க்க ஃபுல்லாக ஃபோர்ஸாக வர மாதிரி இருக்கும். 3 இன்ச்சு பைப்பும் ஓகே தான். ஏன்னா நாளைக்கு அந்த மோட்டரை எடுத்துகிட்டு 7 ஹெச்பி மோட்டர் இறக்குனாங்க அப்படின்னா இது கரெக்டாக அடாப்டாக இருக்கும். ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.